ஓமான சண்டை முதல் நாள் அடிபாட்டில் தங்கச்சி வீராட்சி அடைஞ்சது. அதான் இயக்க வேண்டாம் என்ன இயக்க கொள்கை என்ன அதோட தெரியா. இப்ப மாமா வந்து எல்லாம் வேலை செஞ்சு இப்ப நான் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஸோ இப்போ தான் வந்து நீதிமன்ற வழக்குகள் முடிஞ்சு வந்தேன். அது என்ன மாதிரி என்று சொன்னால், விடிய பொலிஸுக்கு போனது. பொலிஸால் வந்து எங்களை கைது செஞ்சு அதுக்கப்புறம் என்ன கைது செஞ்சு கோர்ட்ஸுக்கு கொண்டு போனது. கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் கோர்ட்ஸுக்கு பின்னுக்கு இருக்கும் ஒரு பெரிய ரிமாண்ட் மாதிரி ஒன்று. அந்த ரிமாண்டில் வந்து என்ன அடைச்சிட்டேன். அடைச்சி போட்டு எத்தனை மணி இருந்தீங்க நீங்கள்? காலையில் 10 மணிலேருந்து நான் 3:50 வரை 3:50 வரைக்கும் இருந்துருக்குறேன். நானும் பார்க்குறேன் என்ன பேரை கூப்பிட்ற மாதிரி இல்லை, எல்லாரையும் தூக்கி அடைக்கிறாங்க. ஜெயில் பஸ்ஸும் வந்துட்டுது கடைசி நேரத்தில் வந்து. அப்போ என்ன செய்யறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியாக கூப்பிட்டாங்க வழக்கை கூப்பிட்டா வந்து எங்கள்ட லோயர்வன் சொன்னால் இப்படியே அவர் மாறி வச்சுட்டே இருப்பேன். ஸோ அவருக்கு இது ஒரு செய்யலாம் உண்டு. அப்போ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய வழக்கு டேட் எப்போ அடுத்த வழக்கு வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அந்த தேதிக்கு வந்து நான் போகணும். போனால் தான் ஒன்று அவரை தேடி பிடிக்கணும். நான் இப்போ இன்னும் வேற தேடி பிடிக்கலங்க. இனி என்னுடைய வேலை வந்து பாருங்க, ஒரு மனுஷருக்கு வந்து இவ்வளோ ஒரு சோதனைன்னு சொல்லி இனி நான் அவன் பேரையும் அந்த அட்ரஸையும் போய் தேடணும், வழக்கு நம்பரையும் போய் அவன் எங்கே தேடாம எந்த ஊருன்னு சொல்லி தேடி பிடிச்சிட்டு தான் இனி அவனை கொண்டு போய் கோர்ட்ஸை முற்படுத்தணும். இல்லாட்டி அவன் வீட்டுக்காரராச்சும் போய் சந்திக்கலாம். சரியான ஒரு தலைவதியும் டென்ஷனும் சரியான போட்டு அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போறோம், நாங்கள் மாவீரர் தினம் கொண்டாடுறோம் வந்து அனுஷ்டிக்க போறோம். அப்ப நாங்க இந்த மாமா கிட்ட வந்து நிறைய டெக்கரேஷன் செஞ்சு போட்டு தான் இப்படியே போய் திரும்ப வேற மாமா இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறேன். போய் பாப்போம் என்ன மாதிரி வீட்டை செஞ்சு நாங்கள் இப்படி போகின்ற நிகழ்வுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து வீட்டை சும்மா ஒரு பாலை குத்தி வச்சு போட்டு செய்யறது. அப்போ இந்த முறை வந்து அரசாங்கத்தால் வந்து செய்யலாம்னு சொன்னதால் வந்து நாங்கள் வடிவா டெக்கரேஷன் பண்ணி செஞ்சுருக்கிறோம். வாங்க பாப்போம் இன்றைய தினம் மாவீரர் தினம் வந்து எங்களுடைய வீட்டில், அதுவும் துளசி ஆண்ட வீட்டில் மாமா வீட்டை எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி டெக்கரேஷன் செஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட குட்டி மாவீரர் துயிலும் இல்லம் வந்து அங்கே இருக்குது. வாங்க பாப்போம். பாருங்க, எங்களோட மாமா விட்ட நானும் மாமாவும் சேர்ந்து செய்த மாவீரர் அஞ்சலிக்கான ஒரு சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகளால் கட்டப்பட்ட ஒரு அலங்காரம் தான். இனிமேல் வந்து வேலை அரைவாசி முடியலை, லைட் டெக்கரேஷன் பண்ணல, பாட்டு போடுறதுக்கு சின்ன செட்டப் ஒன்று செஞ்சாங்களோ அதுவும் வந்து செட் ஆகலை. மழையும் வந்து விடாமல் பெஞ்சு ஒன்று இருக்கு. இதில் கருங்கற்களால் 2-3 கல் மாமா போட்டு வாழைக்குட்டிகள் வந்து வச்சு செஞ்சுருக்கு. அதே போல் முன்னுக்கும் வந்து வீட்டு வாசல்லேயும் கொடிகள் கட்டியிருக்கிறோம். இனிமேல் வந்து அரவாசி வேலையில் வந்து முடியலை. 6 மணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறபடியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு செட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாட்டுகள் வந்து போடுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்து யாழ்ப்பாணம் சிறுப்பிட்டி, என்னோட ஊரில் என்னுடைய மாமாண்ட வீட்டில் தான். நிறைய பூங்கண்டுகள் வளர்த்தினாங்கள். அந்த பூங்கண்டுகள் எல்லாத்தையுமே வந்து வாசலில் வந்து அடுக்கி அப்படியே வரவேற்பு மாதிரி வச்சிருக்கு. எங்களுடைய மாமாவனுடைய சித்தியினுடைய புகைப்படங்களை வந்து அங்கே வச்சு அதுக்கு பூக்கள் எல்லாம் வச்சு சுட்டிகள் வந்து வச்சு என்ன சொல்கிறது எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஆயத்தமாக வச்சிருக்கிறோம். ஒரு மாதிரி பாக்ஸை செட் பண்ணியாச்சு.
பாருங்கோ துளசியா மகா எல்லாம் இருக்குது. இதே நேரங்கள்ல வந்து மழையும் பெய்யுது. காய் காட்டுங்க. காய் காய் உச்சு உச்சு காய். இப்படி நீங்களும் பாக்குற நீங்கள் உங்களோட வீடுகளில் வந்து நினைவு கூறலாம். ஒரு நார்மலா வந்து டெக்கரேஷன் போட்டாலே சரி. டெக்கரேஷன் சொல்லி வந்து சிவப்பும் மஞ்சளும் கொடிகளும் தானே. பாருங்க புள்ள கும்பிடுதே கும்பிடுங்க. அப்பு ஜாமியா அவர் கண்ணீரன் சின்ன புன்னகைக்கு வந்து கை தோடுவார்களே. விளக்கு 6 மணிக்கே நான் கொளுத்துறது. 6 மணிக்கே நான் கொளுத்துறது எல்லாம். இப்ப மாமா வந்து எல்லாம் வேலை செஞ்சு குளிச்சுட்டு மாமா திரியல் வைக்கிறார். ஆமா உள்ளவா உள்ள வாங்க. எப்படி எப்படி ஓ அப்பு ஜாமி அப்பு ஜாமி அப்பு ஜாமி அப்பு ஜாமி கும்பிடுங்க கும்பிடுங்க அப்பு ஜாமி கும்பிடுங்க அப்பு ஜாமிய. ஊ ஊ பாய் காட்டினா காணும். எத்தனை பாய் காட்டுறா புள்ள. அங்கெல்லாம் முடியலாது. தட்டியெல்லாம் கொட்டி போடுவது புள்ளதான் கொளுத்துறது இன்றைக்கு. இல்லை வேணா நீ தான் பற்றி அப்புஜி ஓ அப்புஜி ஓ அப்புஜி ஓ அப்பு சாமிக்கு அப்புஜி. எப்படி திடீர் சரியா போல வந்த பூங்காண்டுகள். நான் மாறன் மாமா எல்லாம் அடிக்க முடியுது. கோட்சால வேற அங்க மட்டும் வச்சு கொண்டு வந்து பொலிசு போனா பிரச்சனை இல்லை. இதுதான் நோமலா கொடியல் இது தானே போனா இல்லை. நாளைக்கு அடுத்த ஒரு நானும் மாமா நிக்கிற மாதிரி ஐயா எனக்கும் ரெடியா இருக்குங்க. ஐசி போட்டோ காப்பியில வச்சுக்கொண்டு. எந்த பாட்டு பாட்டு கூட போடுறது.
உங்கள் கைகளை அதாவது மாமாதங்களுக்கு எல்லாம் சொல்லி தர்றது என்னென்ன பாட்டுகள் எப்படி எப்படி காவிர தோல் மீது உங்கள் கல்லறை மீது காவிர தோல் மீது தாங்கிய காவிய சந்தன பிள்ளைய பேசக்கூடாது. கல்லறை பாடம் நடிச்சுக்கலாம் கல்லறை இப்படி குட்டிக்கானனும் குட்டிக்கானன் ரெண்டு பாட்டு இருக்கு. இதுதான் பாட்டு இல்லையா பாட்டு இதுதான் பொருள். 6 மணிக்கு என்னதான் கொளுத்தி அங்கேயும் கொடுத்துருது. மழை முன்னே போம் விட்டது அப்படி இல்லை நீ அங்க முன்னே போம். என்ன கீழே நெய்யோ என்ன கட்டி அளவு காத்து எரியோ மாடும். காத்து மழையும் இல்லை. சரி அந்த மாவட்டம் எழுதி போட ஒன்று விடும். மானத்தோடு வாழத்தானே வீடும் தானே நேராகி மோகத்தானே வாரம் கூட தேசம் கடல் நீரெங்கும் நாம் தாரடா இல்லை அவ்வளோ வாங்கலாம் போதும். நான் மீதி கொண்டு போகணும். கடல் நீரெங்கும் நாம் தானடா பூவி போராலே பூவி போராலே பூவி போராலே வானம் கூட தேசம் மாறடா கடல் நீரெங்கும் நாம் தாரடா தேசம் தான் தேடிட வேண்டும் தோழா அந்த நாள்தானே இங்கென்று பாடு தனி தேசம் தான் தேடிட வேண்டும் தோழா நாள்தானே இங்கென்று பாடு வீரம் தானே நேராகம் மோதிரத்தானே மானத்தோடே நான் இங்கு வாழத்தானே அப்படியா
வாங்க புரியாது எவ்வளோ ஒரு ஓதுமா ஓரளவு போய் வேணுங்க ஓட்டு ஓடாகும் வீரந்தானே தேடாக மோதத்தானே மாறத்தோடு நாம் இங்கு வாழத்தானே பூவி போராலே பூவி போராலே பூவி போராலே வானம் கூட தேசம் வானதடா கடல் நீரெங்கும் நாம் தானடா கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 மொழி தீபம் தான் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போறது என்று கூறுது ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போறது என்றே கூறுது அதான் 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 கொடு தீபம் தானே நம்மீரம் பேசும் தானே நம்மீரம் பேசும் தானே கொடுத்து வா அபிச்சாமி கொடுத்துங்க வாங்க நீ கூட ஜாஜம் கொடுத்து வானம் கூட மழை பூக்கள் தோறும் தானே கேப்பிடல் கொடுத்து துயில் மொழி பாடும் தானே காலம் வாழும் வீரடா இது மாவீரர் நாடா அங்கே கொடுத்தாது வீரனடா இதுல அபிச்சாமி இங்க வா மாவீரர் கும்பிடுங்க கும்பிடுங்க ஓ அபிச்சாமி கும்பிடுங்க கொண்டு கும்பிடுங்க அபிச்சாமி தீபம் தானே நம்மீரம் பேசும் தானே வா வா கும்பிடுங்க வாண்டு நம்மீரம் பேசும் தானே ஜானாவது. வானம் இவன் ஜானாவும் மழை அம்பேத்கர் தானே தோறும் தானே அம்பேத்கர் தானே துயில் மொழி பாடும் தானே கலச்சாவாலே காலம் அபிச்சாமி இது மாவீரர் போடா கொடுத்துரு கள்ளச்சாவாலே 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 கனகாலம் வாழும் வீரர் ஜாத விடு இது மாவீரர் ஏய் அது கிளியர் கொஞ்சம் கிளியர் தான் ஒரு கோடி அப்படி அது இங்க விட்டான் பாடுந்தாரே பாடுவாங்க சரியா சாதனா சாதனா கொடுத்துரு சாதனா சாதனா அப்படில்லவா அந்த குழல் பாடுந்தாரே துயில் போரை பாடுந்தாரே ஆனந்தாரே மழை பூக்கள் தூந்தாரே கள்ளச்சாவாலே 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 கலகலம் மழும் வீரனடா இது மாவீரனா பொத்தி பிடிச்சி வந்து கொடுத்து கார்த்திகை கட்டுலாம் இல்லையே கப்பில கொடுத்துருவா கார்த்திகை 27 கப்பில கூட எடுத்தா கப்பிலம் கப்பிலம் கற்பூரம் இல்லையா கற்பூரம் ஒளி தீபம் ஓ கற்பூரம் போயிட்டு தோணுதே
இல்ல பயப்பட ஒளி தீபம் தேசம் போல தோணுதே வேற கண்புறம் ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்றே தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு ஒளி தீபம் ஒளி தீபம் ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே ஒளி தீபம் ஒளி தீபம் ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே ஒளி தீபம் ஒளி தீபம் ஒளி தீபம் தேசம் போல தோணுதே தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 என்ன குச்சாங்க இல்லையே அங்க இல்லையே கொளுத்தி இதால கொளுத்தி அதுக்கு கொளுத்து அது பயமில்லை அது பயமில்லை கட்டி பறக்குது கடற்குடி தொங்கு மலை பட்டு பெருக்குது கதிரொளி ஒடி கட்டி பறக்குது கடற்குடி அப்ப எடுத்து கொண்டு போடுங்க நெருப்பாகி 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 நிமிர்வோம் உயிர்கோடு பொறுப்போடு வீரம் தருவதும் நீயே கண்ணீர் மழையை தடுப்போ ஒரு முறை போயில அப்படி தேகம் முழுதும் சரி எல்லாமே சரி நினைவேந்தல் எல்லாம் செஞ்சு தீபம் இன்னும் மெரிஞ்சு கொண்டு இருக்கு கொட்டும் மலையிலையும் வந்து மழையும் பெஞ்சு கொண்டு இருக்கு ஒரு பக்கம் இது காத்துக்கானே அது என்ன ஒரு நாள் தெரிஞ்சு கொண்டு வேற கட்டியால வச்சது
அப்போ நினைவேந்த தினத்தையும் வந்து ஒரு முடிச்சிட்டேன். கொட்டு மலையிலும் வந்து எங்களோட வீட்டை மாமா நான் துளசி எல்லாரும் சேர்ந்து வந்து இதை செய்து முடிச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு நிறைய வேலை வந்து செய்யலை. மலையிலும் மற்றதுக்கு நீதிமன்றத்துக்கும் போனதால் வந்து செய்ய முடியாமல் போயிட்டுது. அப்போ மாமான்னு நான் கேட்குற கேள்வி வந்து சுவிதா சித்தியும் தீவன் சித்தப்பாம் வந்து மாவீரராக இருக்கணும். அதில் ஒரு ஆள்கிட்ட வந்து பொடி வந்து கிடைக்கல, ஒரு ஆள்கிட்ட பொடி வந்து கிடைச்சது. அப்போ இந்த மலையில வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அவே வந்து அந்த பொடி அப்படி வேறேக்கையும் சரி 2 பேருக்கும் நீங்கள் தேர்டேக்கையும் சரி உங்களோட மேனையில வந்து எப்படி இருக்கு? எங்களுக்கு வீரச்சி அடைஞ்சதுன்னு தெரியாதானே. நாங்கள் இங்கால அங்கே பண்ணி தான் செத்தது. போக முடியாது. அவன் இயக்கத்துக்கு போக அவடைய நடந்தது எடுத்து திரிஞ்சு எல்லாம் விட்டுட்டான். நான் அவன் வந்து தாங்கள் 2 போராடி நிற்கிறோம். போராடி மோமான சண்டை முதல் நாள் அடிபாட்டில் தங்கச்சி வீரச்சி அடைஞ்சது. அது வந்து பொடி சீல் பண்ணி போனது. எது தங்கச்சி செத்து போனான்னு தம்பியார் புளியாங்குளத்தில் அடிபட்டு அவர் மீதாச்சி அடைஞ்சு அவர்கிட்ட பொடி தான் கொடுத்தது. தங்கச்சின பொடி சீல் பண்ணி தான் கொடுத்தது. எல்லாரும் இயக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் இயக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம். இவன் மட்டும் இயக்கத்தை விலத்தி வராமல் நடைபெற்றிருக்கிறோம். அதாவது போராட்டத்தில் வந்து கடைசி வரைக்கும் இருந்து இறந்தாக்களும் இருக்கணும். இயக்கத்தில் இருந்து கலையாக கட்டி ஓடி வந்த ஆக்களும் இருக்கணும். ஓடி வந்து போட்டு அப்படியும் இருக்கணும். இயக்கத்தை வந்து அடிபட பயத்தில் ஓடி வந்து கலையாக கட்டி ஒழிச்சு திரிஞ்சு எந்த குழந்தைகளை பெற்று ஆக்களும் இருக்கணும். எங்களுக்கு வந்து இந்த வரலாறுகள் ஒன்றும் பெருசாக அந்த முழுமையாக தெரியாது. அப்போ அதில் இருந்த ஆக்களை கேட்டால் தான் தெரியும் உண்மையிலே வந்து நடந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லி. அப்போ 2 வரைக்கும் அந்த ஒரு ஆளை காணையிலன்னு சொல்லி இருக்குல்ல, அது இனி வேற மாட்டேன். அப்படி அது வேற மாட்டேன். அது என்னடா மோமான சண்டையில் பொக்ஸோ மாட்டுவேன் அடிபட்டு எல்லாம் உடம்பெல்லாம் பாச்சா போடுது. அதாவது இந்த பொடி சீல் பண்ணி கொடுத்தாங்க. சரி, அப்ப வேற சொல்ல விரும்புறீங்களோ செய்வோம் சொல்லி? 2000 ஆண்டு பிறந்த பொடிகளுக்கு இயக்கம்னு தெரியும். இயக்கம் வேண்டாம் என்ன இயக்கம், இந்த கொள்கை என்ன அது தெரியாது. இயக்க பாட்டை மட்டும்தான் தெரியும், கொள்கைகள் தெரியும் அவங்களுக்கு. அது மாமா சொல்ற 2000 ஆண்டு பிறந்த ஆக்களுக்கு இயக்க பாட்டு தான் தெரியும், இயக்கம் கொள்கைகள் வரலாறுன்னு தெரியாதான். அதுவும் வந்து 100% உண்மைதான். இப்ப எனக்கே வந்து இயக்கம் தெரியும், முதல் தெரியும். ஆனா அந்த வரலாறு அதுகள் இப்படி சொல்லி தெரியாது. அப்ப எப்படி இந்த இதுல நான் செய்யறேன் அனுஷ்டிக்கிறது வந்து தெரியாது. அப்போ பெரியாக்கள் தான் வந்து இப்போ அடுத்த சந்தையில் வந்து கடத்தி கொண்டு போவினோம். ஸோ பாருங்க, வீடியோ முடிச்சா அப்புறம் செய்த திரும்ப இருக்கா போடுவோம்ட்டு மழை பெஞ்சு கொண்டு இருக்கு, காற்று அடிச்சு கொண்டு இருக்கு. அப்படி அடிச்சு கொண்டும் அந்த தீபம் வந்து அணையாமல் இருக்கு. இனி அடுத்த வருஷம் தான் இது செய்யறது. அடுத்த வருஷம் வந்து செய்ய விடுவினமோ செய்யற நிலைமை இருக்குமோ தெரியாது. பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்ல டெக்கரேஷன் அடிச்சு இங்க பாருங்க துணிகள் எல்லாம் கட்டி மாமா இருந்து மினக்கட்டு இருந்து மாமா கட்டி விட்டுருக்குறேன். நான் கோர்ட்ஸுக்கு போயிட்டேன், நீதிமன்றத்துக்கு போயிட்டேன். நான் இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு நினைச்சு. நான் இப்படியே அழகா நேர்த்தியா கொடிகள் எல்லாம் கட்டி இன்னும் வரவாசியில முடியல, மழை வந்ததெல்லாம் சுதப்பி போட்டு பூங்கண்டில் பாருங்க, ஒவ்வொரு பூங்கண்டிலும் வந்து எவ்வளவு அழகா வச்சிருக்கேன்னு சொல்லி. இங்க மினக்கட்டு இரவிரவா இருந்து நாங்கள் செஞ்சது. நேற்றிரவு கிட்டத்தட்ட 11:30 மட்டும் இருந்து வெட்டி எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் தடியல் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வேண்டி பாருங்க. இதுதான் வந்து இதான் எங்களோட மாமா சித்தின்ற அம்மா அப்பா மாவீரர்களின் பெற்றோர். அவரும் வந்து அப்பா ஹார்ட் அட்டாக்லாம் செத்தவர். அவரும் எல்லாப்பட போராளியாக இருந்தவர். பைரவன் ஆசைப்பிள்ளை எல்லாப்படையண்டா இயக்கத்துக்கு எல்லாப்படையண்டா சம்பளம். அவையும் இது களத்துல இருந்து சண்டை பிடிக்கணும், அடிபடணும். அவைக்கும் ட்ரைனிங் இருக்கு. எல்லாப்படையில 3 வருஷம் இருந்தவர். 3 வருஷம் இருந்து இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துக்கு சமாத பாதகத்துக்கு வந்தவர். எல்லா படையண்டா எல்லாம் சண்டை பிடிக்கணும், இயக்கத்தோட நிற்கணும், போராளியோட நிற்கணும். வெறும் போராளிகள்லாம் எல்லா படையண்டா ஒரு சம்பளம். போராளிகளுக்கு சம்பளம் இல்லை, வேறு சம்பளம். அம்மப்பா வந்து 2013 வந்து அதே மாதிரி அம்மம்மா வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இதுதான் எங்களுடைய அம்மம்மா. அந்த கௌரவிப்பு வந்து அவர்களுக்கு போனதுதான் வச்சிருக்கு.
இப்போ நான் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறேன். மீண்டும் எனக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு இப்படி பிரச்சனை சொன்னோன்னே நிறைய உறவுகள் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி என்ன சொல்றது ஆதரவு தெரிவித்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. அவ்வளோ பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் வந்து மகிழ்ச்சியாக சந்திப்போம். இப்போ வந்து நாங்கள் மகா குட்டியோட வந்து இங்கே இருக்க போகிறோம். மாமா விட்ட மழையும் பெஞ்சு கொண்டிருக்குது. பாய் காட்டுங்க, பாய் இங்கே பாய் காட்டுங்க, அங்கே பாய் காட்டுங்க, அங்கே பாய் காட்டுங்க, பாப்பிக்கு பாய் காட்டுங்க. பார்த்து ஒன்னிக்கு ஆடு 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 அவா கொடுங்க, அவா கொடுத்துட்டு போங்க ஆக்களுக்கு. இங்க ரைட், ஓகே. ஆடி காடுங்க, ஆடுங்க. ஆ